இனிஷியலி இந்த 3 விஷயம் நான் ஃபோக்கஸ் பண்ணாதனால 5 லட்சத்துக்கு மேல என் பட்ஜெட் வேஸ்ட் ஆச்சு. பட் இந்த 3 விஷயம் நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டி ஆஃப் மெட்டா ஆட்ஸே தெரிஞ்சது. ஸோ நானும் ஸ்டார்டிங்ல ஆல்கரிதம், டார்கெட்டிங், டூல்ஸ் எல்லாத்து மேலயும் ப்ளேம் பண்ணேன். மெட்டா ஆட்ஸ் ஃபெயில் ஆகுறது டூல்ஸ்னால இல்ல, அது நீங்க தான். ஃபர்ஸ்ட் ஒன், தட்ஸ் யுவர் டிசிஷன். ஒரு கேம்பெயின் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உங்க ப்ராடக்ட் யாருக்கு, தட்ஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், உங்களோட ஆஃபரிங், யுவர் பிரைசிங், உங்களோட கோல். இது கிளியர் இல்லைன்னா ஆட் செட் பண்ணாதீங்க. செகண்ட், உங்களோட நாலேஜ். மெட்டா ஆட்ஸோ கூகுள் ஆட்ஸோ அது ஜஸ்ட் டூல் தட் கிவ் த டேட்டா அண்ட் லேர்ன் த டேட்டா. சிடிஎல், சிபிஎம், சிடிஆர் எல்லாமே உங்களுக்கு டேட்டா கொடுக்கும். அண்ட் இதை வச்சு தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லே இருக்கு. அப்போ இந்த இடத்துல யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்?